இந்தியாவின் பாரம்பரிய இசைக்கருவியான கடத்தை மிக பெரிதாக உருவாக்கி கன்னியாகுமரி இசைக்கலைஞர் கிண்ண சாதனை படைத்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே முத்தலைக்குறிச்சி பகுதியைச் சார்ந்தவர் அப்துல் கலீம். சிறுவயது முதலே இசையில் ஆர்வம் மிகுந்த இவர் பல்வேறு இசைக்கல்லூரிகளில் இசை பயின்றுள்ளார். இவர் ஏற்கனவே இந்தியாவின் பாரம்பரிய இசைக்கருவிகளான கடம், ஜம்போ, உடுக்கு போன்ற இசைக்கருவிகளில் குறைந்த நேரத்தில் அதிக தாளச் சொற்களை வாசித்து விருதுகளை பெற்றுள்ளார். இசையை எந்த பொருட்களிலிருந்தும் வரவழைக்க முடியும் என எண்ணிய அப்துல் கலீம் தேங்காய் சிரட்டை, தண்ணீர் கப்புகள், புத்தகம் போன்றவற்றை பயன்படுத்தி தி பீட் வேர்ல்ட் என்ற இசை ஆல்பத்தை தயாரித்தார். இந்த ஆல்பம் அமெரிக்க குறும்பட நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்டு சிறந்த ஆல்பம் என்ற விருதையும் பெற்றது. 15 வருஷமாக எனக்கு மியூசிக் ஃபீல்டில் இருக்கேன். அதாவது என்னோட 18 வயசில் மியூசிக் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ இது வரைக்கும் 10 உலக சாதனை பண்ணியிருக்கேன். அதாவது கடம், செம்பு, டேம்பரின், உடுக்கு, செண்டா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உலக சாதனை பண்ணியிருக்கேன். இத்துடன் நின்று விடாமல் அப்துல் கலீம் மிகப்பெரிய கடத்தை உருவாக்கியுள்ளார். 110 சென்டிமீட்டர் நீளமும் 252 சென்டிமீட்டர் சுற்றளவும் கொண்ட இந்த கடம் 60,000 ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை பார்வையிட்ட கின்னஸ் குழுவினர் உலகிலேயே மிகப்பெரிய கடம் என்ற கின்னஸ் சான்றிதழையும் அப்துல் கலீமுக்கு வழங்கியுள்ளனர். இப்போ ரீசெண்டாக உலகத்திலே பெரிய கடம் செஞ்சு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணோம். அதோட ஹைட் 110 சென்டிமீட்டர் ஹைட்டும், சுற்றளவு 252 சென்டிமீட்டரும். அதாவது கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணுங்கிறது என்னோட சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. அது இப்போ தான் நிறைவேறியிருக்கு. இதைவிட மிகப்பெரிய கடத்தை உருவாக்கி அதை இசைத்து தன்னுடைய சாதனையை தானே முறியடிக்க வேண்டும் என்பதே தனது அடுத்த இலக்கு என்கிறார் அப்துல் கலீம். ரமேஷ், நியூஸ் 7 தமிழ், மார்த்தாண்டம்.